தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणं, महापेरियवा चरणं, सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண சிந்தும் ஞானதும் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதானம் கலியுதேவம் காட்சி வந்து யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இந்த அனுபவத்தோட தலைப்பு பிரதோஷம் மாமா வாக்கு பெரியவாளோடது, பிரதோஷம் மாமா வாக்கு பெரியவாளோடது. இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நம்ம வேற ஒரு அனுபவத்தில் கணேச சர்மா எப்படி திருட்டுத்தனமாக மகாபெரியோட பாதைக்கு பூஜை பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பரமேஸ்வரன் தனக்கு அது தெரியும் அப்படிங்கிறத அவருக்கு காமிச்சார், அதுவும் நம்ம பார்த்தோம். அந்த அதுக்கு பின்னாடி இவர் ஒரு தடவை பிரதோஷ மாமா கிட்ட இவர் கேட்டாராம். பிரதோஷ மாமா இவர்கிட்ட கேட்டாராம், ஏண்டா பெரியவா கிட்ட பாதுகை கேட்டிருக்கியோ அப்படின்னானா. இல்லை, கேட்கவும் இல்லை, எனக்கு கொடுப்பாளான்னு தெரியல அப்படின்னாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம் கணேஷ சர்மா அவர்கிட்ட, பிரதோஷ மாமாக்கிட்ட, நீங்கள் விநாயகராம் சுபாஷ் சந்திரன் அவளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி பெரியவா பாதுகா கிடச்சிருக்க அவளுக்கு, எனக்கு மட்டும் நீங்கள் பெரியவா கிட்ட சொல்ல மாட்டேறீள் அப்படின்னு சொன்னான். பிரதோஷ மாமா சொன்னானா, பாதுகா அது தானாக வருண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். அவ்வளோதான். அவர் கேட்டு வாங்கியும் கொடுக்கலாம். ஏதோ பிரதோஷ மாமா அப்படி சொல்கிறார், அந்த டயத்தில் என்ன மனசில் தோன்றோ அதை சொல்கிறார். ஆனால் பிரதோஷ மாமாவுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, அவர் போய் முதல்ல அவர் பெரியவாளை பிரதோஷ மாமா தரிசனம் பண்ணது நம்ம இதில் இங்கே மெட்ராஸில் தான் அவர் வந்து இது பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து ஒரு கோவிலில் இது பண்ணியிருக்கார், அவர் தரிசனம் பண்ணியிருக்கார். ஆனால் அப்போது அந்த டயத்தில் வந்து பெரியவா என்ன சொன்னான்னா, உனக்கு அதுவே தானாக வரும் அப்படின்னானா. ஆனால் அது எப்படி வந்ததுன்னா, அவருடைய அண்ணாக்கு வந்து பிரதோஷ மாமாவோட அண்ணாக்கு பெரியவா வந்து பாதுகை கொடுத்துருக்கா. அவரோட வயசான காலத்தில் அவர் என்னால் பண்ண முடியல, அந்த பாதுகை நீ பண்ணிக்கோன்னு அவர் கொடுத்தாராம். அது மாதிரி அவருக்கு வந்திருக்கு, இப்படியே வந்துடுது. பெரியவா அதை சொல்லியிருக்கா அன்றைக்கே. அதனால் அவருக்கு தனியாக பிரதோஷ மாமாக்குன்னு பெரியவா கொடுக்கல. அவர் 64 நாயன்மார்னா கூட அவருக்கு கொடுக்கல பெரியவா. அது வந்து வேறு யார் மூலமாக வந்திருக்கு, எப்படியோ வந்திருக்கேன். இப்படி இருக்கச்ச வந்து பெரியவா சித்தி ஆயிடுத்து. சித்திக்கு அப்புறம் வந்து பெரியவாவுக்கு நார்த் இந்தியாவில் இருந்தபோது கைங்கரியம் பண்ணியிருந்த அங்கே ஒருத்தர் வந்தார். அவர் சங்கர் பவார் அப்படின்னு, சின்ன வயசு தான் அப்போது அந்த டயத்தில் அவர் வந்து இப்போது கூடவே வந்து பெரியவா கூடயே வந்து வந்துட்டார், காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் அந்த சமயம். அதனால் அவர் சன்னதியில் இருந்தார். இப்போ அதிஷ்டானம் ஆன பிறகு அந்த சன்னதியிலே அவர் இருந்திருக்கார். இப்போ தான் அவர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் கிளம்பி போயிட்டார் ஊருக்கு. அப்போ இருந்தபோது கணேஷ் சர்மா கிட்ட அவரே சொல்லியிருக்கார், மகாபெரிவா கிட்ட இது கணேஷ் சர்மா வந்து அந்த சங்கர் பவாரை தெரியும், அவர்கிட்ட சொல்லியிருக்கார், நீங்கள் வாங்கி கொடுன்னு சொல்லலை, மகாபெரிவா இருந்தபோது நான் அவர்கிட்ட பாதுகையே காட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அந்த எண்ணமும் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பவார் வந்து சங்கர் பவார் எந்த பதிலும் சொல்லலை, அதோடு போயிடுத்து. 2 நாள் போயிருக்குமா. கணேஷ் சர்மா வீட்டு பக்கத்தில் இருக்க காமாட்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அது வந்து காஞ்சிமடம் வந்திருக்கு அதிஷ்டானத்துக்கு வந்தபோது. அப்போ வந்து இவர் சொன்னாராம் சங்கர் பவார், கணேஷ் சர்மாவை ஏதோ ஒரு நாள் சொல்லி, அந்த நாள் நீக்கி அந்த மாதிரி அவனை வந்து கார்த்தாலே இங்கே வர சொல்லு, காரங்காலத்தில் அவர் இங்கே இருக்கணும் அப்படின்னு கணேஷ் சர்மாவுக்கு. சரி நான் சொல்லிடுறேன்னு அவள் போய் சொல்லியிருக்கா. எங்கன்னா உடனே தெரியணும், அது வந்து அடுத்த நாள் போல் இருக்குது. அதனால்
ஆஃப் டேனா லீவுலாம் போட்டு வேறு வரணுமே. அதனால் அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ்க்கே போயிட்டு கணேஷ் சர்மா கிட்ட சொல்லியிருக்காளாம், அந்த காமாட்சிங்கிற பொண்ணு. சரின்ட்டு அவர் ஆஃப் டே. ஆனால் கார்த்தால ஏன் இப்படி வர சொன்னார் அன்றைக்கி அப்படின்னு செக் பண்ணார்னா, அன்றைக்கி அனுஷமாக இருக்கா. அனுஷமாக இருந்தால் கூட சாயங்காலம் தானே அங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுவா, அதுக்கு தான் நம்ம போவோம், ஏன் கார்த்தாலே வர சொல்கிறாருன்னு டவுட்டு. சரி பரவாயில்ல சொல்லிட்டாருன்ட்டு கிளம்பி இவர் வந்து போயிட்டாராம். அதை நாளைக்கு வர சொல்லுன்னு தான் சொல்லியிருக்கார். நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்குன்னா அது வந்து அனுஷமாக இருக்குது. அது ஆனால் சாயங்காலம் போனால் போகிறோம் அப்படின்னு நினச்சாராம் கணேஷ் சர்மா. ஆனால் காலத்தாலே ஒரு போக வேண்டியிருக்கு, வந்துட்டார். அப்படியே லீவ் போட்டு இங்கே வந்துட்டாராம். காலங்காலத்தில் வந்துட்டாருன்னா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து எடுத்துன்னு வந்து ஒரு பாதுகை, பெரியவாரோட பாதுகையை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுத்து அதில் வந்து பெரியவா பாதத்தில் சிரஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பூவெல்லாம் எடுத்து மேலே போட்டு அவர்கிட்ட கொடுத்தானா இவருக்கு ஏகப்பட்ட ஆனந்தம் இருக்குது. பிரதோஷ மாமா சொன்னது நடந்துருது. இவர் கேட்கவே இல்லையே, அது தானாக தானே வரும். உனக்கு பாதுகா தானாகவே வரும்டா. பிரதோஷ மாமா வாக்கு இருந்தால் அதுதான். பிரதோஷ மாமா வாக்கு பெரியவாளோட வாக்கு தானே, அதனால் பெரியவாளோடது அது. அதனால் அவர் சொல்லலை, பெரியவா தான் நம்ம கூட இருந்து நம்ம இப்போ என்ன கூட நான் எங்கே சொல்கிறேன், பெரியவா தான் சொல்ல வச்சுட்டு இருக்கா இதெல்லாம். அதனால் அந்த மாதிரி அவருடைய வாக்கு வந்து பெரியவருடைய வாக்கு தானே. நம்ம புத்தி எங்கே இருக்குது, நம்மளுக்கு புத்தியே கிடையாது. அவர் தான் சொல்ல வைக்கிறார், அவர் சொல்கிறது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த பாதுகை கிடச்சி தான். அந்த பாதுகை தான் மயிலாப்பூரில் ஒரு கோவில் கட்டியிருக்கார் இல்லையா, அது கும்பாபிஷேகம் இப்போ ஆக போகிறது. அதில் அந்த பாதுகையை அவர் வந்து பிரதிஷ்டானம் பண்ணுறார். பிரதிஷ்டானம் பண்ணி அதுக்கு பூஜைலாம் நடக்க போகிறது. அதனால் எப்படிலாம் அது வருது அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். அதனால் அவர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார். பெரியவா ஸ்தூல ரூபமாக இருந்தாலும் சரி, சூக்ஷ்மமாக இருந்தாலும் சரி, அவர் தான் பரமேஸ்வரன். அதனால் அவரால் முடியாது எதுவும் கிடையாது. அவர் தான் அனுகிரகம் பண்ணுறவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய் சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன்.